காணாமல் போன துண்டுகளுடன் ஒரு வடிவத்தை உருவாக்கும் புதிரை எப்போதாவது தீர்க்க முயன்றீர்களா? முயன்றால் வெறுத்து போய்விடும் அல்லவா? நிதி ஆலோசகர்களாக நாம் பாலிசிகளை விற்பனை செய்வது மட்டுமல்லாமல் தேவைகளுக்கான தீர்வுகளையும் எதிர்கால பாதுகாப்பையும் வழங்குகின்றோம். ஆனால் இதிலே ஒரு சிக்கல். வாடிக்கையாளரின் சரியான தேவையை அறியாமல் சரியான தீர்வை எவ்வாறு வழங்க முடியும்? எனவே தேவைகளை ஆராய்வதன் மூலமாக உங்களது மந்திரக்கோலை திறவுங்கள். இது நிச்சயமற்ற தன்மையை தெளிவானதாக மாற்றுகின்றது. உங்கள் வாடிக்கையாளருக்கு உண்மையிலேயே என்ன தேவை என்பதை அடையாளம் காண இது உங்களுக்கு உதவுகின்றது. நம்பிக்கையை உருவாக்குகின்றது, மேலும் நம்மை நேர்மைப்படுத்துகின்றது. வணிக முடிப்பை மிகவும் எளிதாக்குகின்றது. இப்படி யோசித்து பாருங்கள். ஒரு மருத்துவர் முதலில் நோயை கண்டறியாமல் மருந்தை பரிந்துரைக்க மாட்டார். எனவே தேவையை புரிந்து கொள்ளாமல் நாம் ஏன் நிதி சார்புகளை வழங்க வேண்டும்? தேவைகளை ஆராய்வதன் மூலம் நம் மேல் நம்பிக்கை வளர்வதும், நாம் செய்வது விற்பனை என்ற எண்ணத்தை வளர்க்காமல் பெரிய உதவி என்ற எண்ணத்தை மேலோங்கி நிற்கச் செய்யும். அதற்காகத்தானே நாம் இங்கு இருக்கின்றோம். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களுடைய தேவைகளில் கவனம் செலுத்தும் போது தீர்வு தானாகவே விற்பனையாகின்றது என்பதை உணருங்கள். தேவைகளை பற்றிய ஆய்வு ஏன் முக்கியம் என்பதை நாம் இப்பொழுது உணர்ந்து கொண்டோம். அதை பற்றி படிப்படியாக அறிந்து கொள்வோம். உங்களை ஒரு நிதி ஆய்வாளராக மாற்றும் எளிய 6 படிகள் கொண்ட செயல்முறை இது. முதல் படி, பதில்களை உடனுக்குடன் பிரதிபலிக்கும் கேள்விகளுடன் தொடங்குங்கள். உங்கள் வாடிக்கையாளரிடம் உங்களின் மிகப்பெரிய நிதி இலக்கு என்ன, அல்லது உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகின்றீர்கள் என்று கேளுங்கள். இரண்டாம் படி, அவர் சொன்ன அந்த நிதி இலக்கு அவர்களின் குழந்தைகளின் கல்விக்காகவோ, கனவு இல்லத்திற்காகவோ, அல்லது ஒரு வசதியான ஓய்வு ஊதியத்திற்காகவோ எதற்காக இருந்தாலும் சரி, அந்த இலக்கின் தற்போதைய செலவுகளை கண்டறியுங்கள். மூன்றாம் படி, அந்த இலக்கை அடைய மீதமுள்ள ஆண்டுகளை கணக்கிடுங்கள். நாம் எவ்வளவு சீக்கிரம் திட்டமிட தொடங்குகின்றோமோ அத்துணை அளவிற்கு அந்த நிதி தேவைக்கான பயணம் எளிமையாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான்காம் படி, இலக்கின் எதிர்கால மதிப்பை கணக்கிடுங்கள். 15 ஆண்டுகளில் அந்த கல்விக்கு என்ன செலவாகும்? அது கண்டிப்பாக மலிவானதாக இருக்காது. இதை நாம் அனைவரும் அறிவோம். ஐந்தாம் படி, அவர்கள் முதலீடு செய்ய வேண்டிய தற்போதைய தொகையை கணக்கிடுங்கள். இதன் மூலம்தான் ஒரு தெளிவான, அடையக்கூடிய மற்றும் யதார்த்தமான செயல் வரைவை நீங்கள் அவர்களுக்கு காட்டி அவர்களை வழி நடத்துகின்றீர்கள் என்பதை உணருங்கள். ஆறாம் படி, இறுதியாக அவர்களின் ஒப்புதலை பெறுங்கள். திட்டத்தை தெளிவாக முன்வைத்து அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் மற்றும் ஆட்சேபனைகள் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்யுங்கள். மிக முக்கியமாக அவர்களின் உடன்பாட்டை பெறுங்கள். இவைகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையான நம்பிக்கையை வளர்ப்பதற்காகவே என்பதை உணருங்கள். இந்த 6 படிகளை பின்பற்றுங்கள். நீங்கள் விற்பனையை மட்டும் முடிக்க மாட்டீர்கள், வாழ்நாள் முழுவதுமான நம்பிக்கை மற்றும் உறவுகளுக்கான கதவுகளை நீங்கள் திறந்து வைப்பீர்கள்.